வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ஹல்வா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஹல்வா, லௌக்கி ஹல்வா இல்லைன்னா சொரக்காய் ஹல்வா. அது பாட்டில் கார்டு ஹல்வா. அது தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 5 பாதாம் துண்டு துண்டாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 10 திராட்சை, 1.5 கப் பால், 1 கப் துருவிய சொரக்காய், அதாவது லௌக்கி, அதான் பாட்டில் கார்டு, நல்லா தோல் சீவி நல்லா கிரேட்டரில் திருவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா அதுக்கு ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஹல்வா, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் செய்கிறதுக்கு தான் டைம் ஆகும். ஏன்னா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த ஹல்வா. ஸோ வாங்க அது ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறது. இதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இது நம்ம நல்லா வதக்கி வேகணும். ஸோ அடி பிடிச்சிக்காமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஆட் பண்ணி நம்ம திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சைலாம் நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. ஸோ நம்ம திராட்சை வறுந்துருச்சு, ஸோ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதே நெய்யில் இப்போ நம்ம திருவி வச்சுருக்க சுரக்காவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கோம், விதையெல்லாம் எடுத்து. இப்போ இதில் தண்ணியில் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா இந்த சுரக்காய் வதக்கி எடுக்கணும். இதில் தண்ணியெலாம் நல்லா போகணும். நல்லா இது நெய்யில் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஹல்வா, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம துருவி எடுத்த சுரக்காய் நல்லா வதங்கிருச்சு நெய்யில். அதில் இருக்கிற நீர் சத்துலாம் போயிடுச்சு. அதுலேருந்து வெளில வந்த தண்ணியிலே இந்த சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணியே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நல்லா அது நெய்யோடு வறுபட்டு நல்லா ஒரு ஸ்மெல்லும் நல்லா இருக்குது இதில். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிடலாம். இது பாலில் தான் வேக வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் பால் வேணால் தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோவா ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அதோட ரிச்னஸ் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப ஒரு ஹல்வா ஃபீலிங் இருக்காது, ரொம்ப பிளாண்டாக இருக்கும், ஒரு சர்க்கரையும் காயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹல்வாவில் ரிச்னஸ் வேணும்னா நீங்கள் பால் இல்லைனா தண்ணி ப்ளஸ் கோவா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது நம்ம சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வேகணும். ஸோ இந்த ஹல்வா செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ நீங்கள் வேறு எதனா வேலை செய்யும் போது கூட இந்த ஹல்வா ஒரு சைட் பை சைடு ஓடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹல்வா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு இது நல்லா இதில் பாலில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின பால் மொத்தமே சுண்டிடுச்சு. சுரக்காய் அதில் நல்லா பாலில் நல்லா வெந்து அந்த பால் நெய் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட சுரக்காய் வாசனையே இல்லை இதில். நல்லா சூப்பராக இப்போ இதாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப்பு சுரக்காய், பெரிய கப் சுரக்காய்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரையை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் ஆட் பண்ணது கூட இப்போ நம்ம அப்படியே சிம்மில் வச்சு அதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்ற வச்சாச்சு. நல்லா திக்காகி போச்சு. இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சை அதை ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஒரு சர்விங் பவுலில் வச்சு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பாதாம் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான எம்மியான சொரக்காய் ஹல்வா, அதாவது லௌக்கி ஹல்வா இல்லைன்னா தூதி ஹல்வான்னு சொல்லுவாங்க. இதை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கோவா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.